எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேட் ரொமான்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதோட விட்டுருப்போனா, ஆரம் அந்த தேவங்க அமுச்சு விட்ட அந்த பேயை பூச்சி வச்சுருப்பான், அதோட விட்டுருப்போம். இப்போ நம்ம அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆரம், அப்போது இது முடியலையா இதோட? அதுதான் இல்லை வயன், இப்போ இது இருக்குதுல்ல, இது தேவங்களுடைய ஒரு பெட்டு மாதிரி. இதுதான் உங்கள் வீட்டில் டார்ச்சர் கொடுத்துருக்குது. இதுக்கப்புறம் இது வராது, வந்தால் தேவங்க ஏதாவது வரணும். ஓ, அப்போ அவன் இங்கே வருவானா? வந்தாலும் வரலாம், இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பாவோ இல்லை ஜிமினையோ அங்கே ஏதாவது கை வைப்பான்னு தோணுது வயன் எனக்கு. ஆரம், என்ன சொல்கிற நீ? எனக்கு என்னவோ நம்ம திருப்பியும் நம்ம ஊருக்கே போகிறது தான் நல்லதுன்னு தோணுது. அப்போ கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டப்பு டப்புன்னு எல்லாரும் பேக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டேவே உங்கள் ஊருக்கு போய் சேர்ந்துடுறீங்க. இப்போது காரில் தான் உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்குறீங்க. ஆரம், சொல்லுவேன். வீட்டுக்கு போக தேவையில்ல. ஏன் உங்கள் அம்மா அப்பாவை பார்க்க வேண்டாமா நீ? இல்லை, ஜிமினை பார்க்கணும் எனக்கு. நான் புதுசா இவ்வளோ நேரமாக உங்கள் அம்மா அப்பாவை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். இஷ்டம் அப்படின்னு இப்போ ஹாஸ்பிட்டலாக தான் போய் நிறுத்துகிறாங்க காரை. இப்போ எல்லாரும் ஜிமினை போய் பார்க்குறீங்க. ஜிமினை பார்த்தா அதே கண்டிஷனில் தான் இருக்கிறான். அவனுக்கு எப்படின்னா உயிர் இருக்குது, ஆனால் பேரலைஸாக இருக்கிறான். எழுந்துக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, அப்படியே படுக்கையாகவே இருக்கிறான். உங்களுக்கு அவனை இந்த நிலமையில பார்க்கவே முடியல, பார்த்தா மாதிரி அப்படியே இருக்கிறான். ஐயோ, உங்களுக்கு ஒரு மாதிரி சடனாக உங்களுக்கு கில்ட்டியாக இருக்குது, நம்மளால தான் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி. இருந்தாலும் இல்லை இல்லை எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு உங்களையும் நீங்கள் தேத்திட்டு அந்த டோரை திறந்து உள்ளே போகிறீங்க. அவங்க அம்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஜிமினோட அம்மா அப்பான்ட்டு. ஆண்டி, வாமா வயன், இன்னும் இவ்வளோ நாளாக உன்னை ஆளை காணோம்? இல்லை ஆண்டி, ஒரு வேலையாதான். இப்போ எப்படி இருக்கான்? ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைம்மா, அப்படியே தான் இருக்கிறான். அவனுக்கு என்னன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலெல்லாம் வச்சுருக்க தேவையில்லைன்னு. வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போனோம் இவனை. சரி, இல்லை ஆண்டி, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்க. ஏம்மா? நான் இங்கேயே இருக்கிறேன், நான் மட்டும் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? இல்லை ஆண்டி, நீங்கள் எங்கள் வீட்டுக்காவது போங்க. அப்பா உங்களை வீட்டுக்கு உங்கள் 2 பேரையும் வீட்டுக்கு வர சொன்னார். நீங்கள் உங்கள் வீட்டுக்கே திருப்பி போனால் உங்களுக்கு லோன்லியாக தான் இருக்கும். நீங்கள் எங்கள் வீட்டுக்காவது போங்களேன். சரிம்மா, ஆனால் இவனை எப்படிம்மா நீ மட்டும் பார்த்துப்ப? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நாங்கள் எல்லோரும் தான் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம். சரி, பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இப்போ நீங்கள், ஜிமின், அப்புறம் ஆரம், உங்கள் தம்பி, அவங்கள மட்டும் தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஜிமினையே பார்த்துட்டு இப்போ அப்படியே அங்கே பக்கத்தில் சேரை எடுத்து போட்டு உக்காறீங்க. நீங்கள் அப்படியே அவனே தான் பார்த்துட்ருக்குறீங்க, எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு. நீங்கள் ஜிமின் கூட இருந்த மொமெண்ட்டு எல்லாமே யோசிச்சு பார்த்துட்ருக்குறீங்க. சாரி ஜிமின், நான் எத்தனை முறை சாரி கேட்டாலும் அது பத்தாதுடா. உன்னை என்னால் இந்த நிலமையில பார்க்கவே முடியல அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி நீங்கள் மட்டும் அங்கே உட்காந்துக்கிட்டு ஜிமின் பக்கத்தில் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மித்த பேர் எல்லாருமே அந்த சோஃபாவில் தான் லைனாக உட்காந்துட்ருக்குறாங்க. ஐயோ, என்ன லூனா இது? ஆரம், உனக்கு என்னடா தெரியும் காதலை பற்றி? ஐயோ, ஓவரா இல்லை இது. சரி, நாங்களாம் வீட்டுக்கு போட்டுமா? உனக்கு வேணும்னா 3 பேரும் கிளம்புங்க, நான் இங்கே தான் என் கூட இருக்கிறேன். பார்த்துக்கோ, எதானாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? பண்ணுறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லூனா ஆரம், ஜின், சுகான்னு 3 பேரையும் வீட்டுக்கு அமுச்சு விட்டுறாங்க. அயனோட வீட்டுக்கு தான் அவங்களாம் போயிடுறாங்க 3 பேருமே. இப்போது நீங்கள், லூனா, நிக்கி 3 பேரும் மட்டும்தான் இருக்கிறீங்க அங்கே.
நீங்க இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு அப்படியே அங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே ரொம்ப நேரம் போகுது, அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ லூனாக்கே கொஞ்சம் லைட்டா டென்ஷன் ஆகுது. நிக்கி வந்து அந்த சோஃபால படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஐயோ பையன், ஐயோ லேட் நைட் ஆகுதுடி, ஒழுங்கா சாப்பிடு இல்லை ஏதாவது பண்ணு, எப்படிடி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிற? ஏய் நிறுத்துடி சும்மா. இப்போ கூட நீ ஜிமின் கூட கொஞ்ச நேரம் என்ன உட்கார விட மாட்டல? போதும்டி, எதுக்குன்னு இவ்வளோ நேரமா? ஏ வாய மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஜிமியோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே நீங்க தொட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி அவன் லீனா தான் இருக்கிறான், ரொம்ப பேலா இருக்கிறான், ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கிறான். இவனை இப்படி பார்க்கவே முடியலடி. என்ன எப்படி இருந்தாவன் தெரியுமா இவன்? துருன்னு அப்படின்னு நீங்க அப்படியே ஜிமினோட கன்னத்தை வந்து தொட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. யப்பா போதும்டி, பாவண்டி, அவனை கன்னத்தை கிள்ளி என்னடி பண்ணிட்டு இருக்கிற? போடி சும்மா, போதும் என் வந்து ரெஸ்ட் எடுவா அப்படின்னு. இப்போ அவ கூப்பிட்ட உடனே நீங்க வந்து அவனோட ஹேண்டை தான் இவ்வளோ நேரமா ஹோல்டு பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அவனோட கையை விட்டுட்டு இப்போ எழுந்து லூனா கிட்ட வந்து திரும்பி வரீங்க. இப்போ லூனா ஒன்று நோட் பண்றா. ஏன் எங்க போச்சு அது? எங்க போச்சு? எதுடி? ஜிமியோட கையில இவ்வளவு நேரமா இருந்துச்சு, எங்க அந்த கயிறு? என்னடி அது காணுமா? எதுவுமே இல்லையடி அவன் கையில இவ்வளவு நேரமா. என்னதுக்கு இல்லையா? நானும் வர சொல்லி இருந்துச்சு தானே, வேகமா தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கயிறை வந்து இப்போ 2 பேரும் தேடிட்டு இருக்கிறீங்க. ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே லூனா ரொம்ப பதறா. அவ இப்போ அப்படியே அந்த கட்டல கீழே ஜிமின் பக்கத்துல சொல்லிட்டு தடி எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கிறா. ஐயோ காணுமே, எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கிறா. இப்போ நீங்க 2 பேரும் உங்க ஜிமின் முன்னாடி எல்லா சைடும் தேடிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே ஒரு பீப் சவுண்ட் மாதிரி வருது. என்னதுன்னு நீங்க வந்து பார்த்தா டப்புன்னு அவனோட பல்ஸ் ரேட் வந்து ரொம்ப ஹை ஆயிட்டு இருக்குது. நீங்க வந்து லூனா அப்படின்னு இப்போ நீங்க லூனாவை கூப்பிடுறீங்க. அவ வந்து கட்டளை கீழே தேடிட்டு இருந்திருப்பா. என்னாடி அப்படி சொல்லிட்டு இப்போ வெளில வந்து பாக்குறா. அவங்க இங்க வந்துட்டாண்டி அப்படின்னுட்டு இப்போ வந்து நீங்க அப்படியே ஜிமினை பாக்குறீங்க. இப்போ டப்புன்னு ஜிமின் வந்து எழுந்து உட்காந்துடுறான். அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். அப்படியே கண்ணு சுத்தமா சிமெண்ட்ல அவன். ஜிமின் அப்படின்னு இப்போ வந்து நீங்க ஜிமினை தொட போறீங்க. லூனா அவங்கள டப்புன்னு பின்னாடி பிடிச்சாரா. ஜிமினை தொடாத. ஏன்டி? அது ஜிமினே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து லூனா வந்து ஒயன் அப்படியே மடக்கி பிடிக்கிறா. இப்போ ஜிமின் அப்படியே அவனோட பெட்ல இருந்து எழுந்து இப்போ லூனாவோட கழுத்து அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறான். லூனா அப்ப கீழே விழுந்துடுறா. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல ஒயனுக்கு. ஜிமின் வேணு ஜிமின் அப்படின்ட்டு இப்போ வந்து ஜிமினோட அப்படியே கையை தட்டி விட பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா ஜிமின் இப்போ அப்புறம் லூனாவோட கழுத்து பிடிச்சி அப்படி நடிச்சிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜிமினோட கண்ணை பார்க்கணுமே, அவன் கண்ணுல உயிரே கிடையாது, ஒரு மாதிரி ஃபுல் ஒயிட்டா இருக்குது. விடு ஜிமின் அப்படின்ட்டு இப்போ அப்படியே கையை பிடிச்சி உருக்கிட்டு இருக்கிறா. அவன் இருந்தாலும் விடவே மாட்டான். இப்போ லூனா ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா. இப்போ ஒயன் இப்போ பக்கத்துல ஒரு சேர் இருக்குது, அதை எடுத்து ஜிமின் மேல தலை மேலே அடிக்கிறா. அப்படியே ஜிமின் அப்படி சைட்ல வந்துடுறான், விழுந்துடுறான். இப்போ அப்படியே ஒயன் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ எழுந்து ஓடுறான் வெளியில. இப்போ லூனா அவன் எங்க போறான்னு பாரு பொடிடி அப்படின்ட்டு இப்போ வந்து சொன்ன உடனே இப்போ வயனும் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறா ஜிமின் பின்னாடி. ஜிமின் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவ்வளவு வேகமா ஓடி இப்போ மாடி மேல போய் நின்னுட்டு இருக்கிறான். ஜிமின் அவன் உன்னை தப்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறானா ஜிமின்? அவங்க பேச்செல்லாம் கேட்காதடா, ஒன்னு ரொம்ப பண்ணாடா, திரும்ப ஜிமின் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ அப்படியே நீங்க கிட்ட போக சொல்ல அவன் குதிக்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க அப்படியே நவுறவே இல்லை. இப்போ அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ லூனா அதுக்குள்ள மேல வந்துடுறா. வயன் ரொம்ப கிட்ட போயிட்டு ரொம்ப ரஷ் பண்ணாதடி, பின்னாடி வான்னு கூப்பிடுவோன்னே நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வரீங்க. இப்போ ஜிமின் அப்படியே நின்றுட்டு இருக்கிறான், குதிக்கலாம் ட்ரை பண்ணல. இப்போ லூனா வந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறா, நிறைய மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஜிமின் ப்ளீஸ் திரும்ப, ஜிமின் திரும்ப என்ன பாரு, ஜிமின்
ஜிமேன் திரும்ப அப்படின்னு நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஜிமேன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே பொறுமையாக உங்களை திரும்பி பார்க்குறான் ஜிமேன்னு. அப்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியுது அது ஜிமீனே கிடையாதுன்னு சொல்லி. இப்போ அப்படியே இன்னும் நல்லா திரும்பி பார்க்குறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு இப்போது டப்புன்னு அவன் மயக்கம் போட்டுடுறான். அவன் லாஸ்ட் டைமாக உங்களை பார்க்க சொல்ல அதுதான் உண்மையான ஜிமீன். அவனோட கண்ணை அப்போ தான் பார்க்குறீங்க. இப்போ அப்படியே டப்புன்னு இந்த சைடை விழுந்துடுறான், முன்னாடி விழாமல். நீங்கள் அப்படியே போய்ட்டு ஜிமீனை பிடிச்சிடுறீங்க. பிடிச்சிட்டு எப்படியோ தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கும் சரி லூனாக்கும் சரி ஒன்றும் புரியல தெரியல. இப்போ அப்படியே தலை மேலே கையை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ இந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. விடுடி, ஒன்றும் இல்லை சரி, அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகுது. நிக்கி போய் டோரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு. இப்போது எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஜன்னல் எல்லாமே இப்போ க்ளோஸில் இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே இப்போ தலை மேலே கையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் முடியல. உங்களுக்கு இப்போ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. எல்லாம் சரியாயிடும், விடு. என்னடி விடுன்னு சொல்லிட்டு இருக்கிற? இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தல? நீயும் இன்னாரும் செத்துருப்ப, அவனும் இன்னாரும் செத்துருப்பான். என்னதான் அவனுக்கு வேணும்னு தெரியல. ஒரேடியா என்னையே கொண்டிருக்கலாம். அவன் சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் இப்படி பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். விட்டுடி பார்க்கலாம், இரு கொஞ்ச நேரம். நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற? அமைதியாரு சொல்லிட்டு ஓரளவுக்கு அமைதிப்படுத்துறான். இப்போ லூனா வந்து அப்படியே வெளில போயிட்டு ஆரம்க்கு கால் பண்ணி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறா. ஓ இவ்வளோ நடந்துச்சா, அங்கேயே இருந்திருக்கலாம் போலயே. அதான் உங்கள் 3 பேரையும் நேரில் வச்சுக்கிறவங்கள. சரி சாரி. நாங்கள் இங்கே வந்து ஒழுங்காக ப்ரேயர் பண்ணுறோம். நீயும் அங்கே கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோ, உன் பையனை பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் கொஞ்சம் வரமாட்டான்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்குறோம், நீயும் பார்த்துக்கொள்ளூண்ணா. ஓகே ஆரம் சொல்லிட்டு இப்போ வந்து லூனா வந்து அங்கே அப்படி பேசிகிட்டு இருக்கிறா. இப்போ வந்து உங்களை பார்க்கலாம். நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே நீங்கள் தலை மேலே கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து உட்கார்ற மாதிரி இருக்குது. நீங்கள் லூனா தான் நினச்சிருப்பீங்க, ஆனால் பார்த்தா தேயாங்குது. இப்போ வந்து அவன் பாட்டுக்கு ஒன்று உட்காந்துட்டு இருக்கிறான். உங்ககிட்ட க்ளோஸாக உட்காந்துக்கிட்டு இப்போ அவனோட கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கிறான். உங்களுக்கு அப்படியே பக்குனாவது. நீ என்ன இங்கே பண்ணுற? நான் வராமல் பின்ன யாரையும் உன்னை பார்க்க வருவா? இப்போ என்ன பண்ண வந்திருக்கிற? ப்ளீஸ் என்னை விட்டுடு. உன்னை எத்தனை முறை கெஞ்சுறது. ஷோ என்ன பையன், நான் உன்கிட்ட அப்பயும் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன், நீ தாண்டி வேணும். நீயும் நானும் மட்டும் இருக்கதாண்டி, வேற யாரும் தேவலடி. நான் இங்கே ஒருத்தன் இப்படி இருக்கிறேன், நீராடி வேற அவனை பார்த்துனார அப்படின்னு எப்படி உங்ககிட்ட வந்துட்டு இருக்கிறாம. உங்களுக்கு அப்படியே பயமா இருக்குது. கிட்ட வராது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அதே குரலடி, அதே வார்த்தைடி. அப்போ சொன்னதே இப்பயே சொல்றியே, வேற ஏதாவது சொல்ல அப்படின்னு ஒரு மாதிரி கிரீப்பியாக கிட்ட வந்துட்டு இருக்கிறான். என்னை வெற்று நீங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே ரொம்ப கோஸாக வந்துட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணலாம் வருவான். இப்போ நீங்கள் அப்படியே சைடில் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. சொல்ல உங்கள் கையில் வந்து ஒரு பெரிய ஒரு கிளாஸ் மாதிரி மாட்டிருந்து எடுத்து அப்படியே மூஞ்சில அடிப்பீங்க. இப்போ அப்படியே அவனுடைய அந்த கண்ணுக்கு கீழே வந்து கட் பண்ணிடுது. இப்போ அப்படியே அப்படின்னு இப்போ அப்படியே அவனோட கையில் அப்படியே அந்த கண்ணத்துல இருந்து அப்படியே கை வரைக்கும் அப்படியே ரத்தம் ஊத்துது. அப்படியே அப்படின்னு ஒரு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் பயம் வருது. இப்போ அப்படியே உங்க கையில அந்த கிளாஸ் அப்படியே ஆடி அப்படியே கீழே விழுந்துரும். உங்க ஹோல் பாடி அப்படி ஷேக் ஆகுது. இப்போ அப்படியே உங்களை யாரோ வந்து உழுக்குறாங்க. ஏய் வயன் என்னடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. இப்போ எழுந்து பார்த்தா அங்கே உங்க முன்னாடி எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் அப்படியே நின்றுட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. லூனா வந்து உங்களை வந்து எழுப்பிட்டு இருக்கிறா. இத்தனை இங்கே வந்தாண்டி. ஷோ தேங்கோல்ல யாருமே இல்லை. நான் தான் உன்னை அப்பயே சொன்னேன்லடி கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உட்கார வைக்கிறா. உங்கள் ஹார்ட் பீட் அப்படி துடிச்சிட்டு இருக்குது. ஷோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டாக்டர் இப்போ வராரு, கொஞ்சம் ஒழுங்காரு.
அப்படின்னு இப்போ சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டரும் வராரு. சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்காங்க, ரெஸ்ட் எடுடா, நீ ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் சொல்லலை. அவள்தான் வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஒய்யன் போவே மாட்டேன் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறா. ஏய் ஒய்யன், லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. இப்போ அவன் பிரச்சனையை விட உன்னோட ஹெல்த் பிரச்சனை வந்துட போது. அது நீ மட்டும் வீக்காகவே இருக்கக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவன் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு. அதுக்கு நான் ஜிம்மினை இங்கே விட்டு போகணுமா நான்? ஷோ, அதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன்ல டி. நான் இங்கே இருக்கேன்ல, வீட்டுக்கு போ. நீயும் நிக்கியும் 2 பேரும் வீட்டுக்கு போங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க. லூனா அங்கேயே தான் இருப்பா. ஜிமினை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறமா அவள் வந்து திருப்பியும் வேற ஒரு இந்த பிரேஸ்லெட் மாதிரி வந்து ஜிமின்கே மாட்டி விட்றான். திருப்பியும் அவன் நார்மலாக தான் இருக்கிறான். இப்போது லூனா ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறான். நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு படுத்துட்டு இருப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் போட்டுட்டு இருந்திருப்பீங்கல்ல, அதெல்லாம் போட்டுட்டு படுத்துடுறீங்க. நீங்கள் வந்து நிக்கியை உங்கள் ரூம்லேயே படுத்துக்க சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பெரிய ரூம் தானே, 2 பெட் வேறு இருக்கும். நீங்கள் படுத்து இங்கே என் கூட ஏறான்னு கேட்டிருப்பீங்க. அவன் அதெல்லாம் முடியாது, நான் உங்க கூடலாம் படுக்கிறதா இல்லை, நான் சாமி சகவாசமே வேணாண்டி, அப்புறமா பேய் இழுத்து என் பக்கத்தில் விட்டுருவேன், நான் போகிறேன்டி சொல்லிட்டு நிக்கி வேறு ரூமுக்கு போயிடுறான். இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. லைட்டெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் ஆகி தான் இருக்குது. உங்களுக்கும் நல்லாவே தூக்கம் வருது டேப்லெட்ஸ்லாம் எடுத்ததுனால. நீங்களும் தூங்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ மணி ஒரு 2-3 இருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கு டப்புன்னு தூக்கம் கலையுது. இப்போ அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ஒன்றுமே இல்லை. சுற்றி பார்க்குறீங்க, ஷோ உங்களுக்கு ஒரு மாதிரி தண்ணி தாக்கம் எடுக்குது. சரி ஏந்துக்கலான்னு பார்த்தா உங்களால் ஏந்துக்கவே முடியல. ஒரு மாதிரி உங்களால் சுத்தமாக ஏந்துக்க முடியல. அப்படியே இருக்கிறீங்க, ஒரு மாதிரி பேரலைஸ் ஆன மாதிரியே இருக்கிறீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காத்தடிக்குது. உங்களுக்கு இப்பே தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. உங்களால் சுத்தமாக எழுந்துக்க முடியல. எழுந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களால் நவரவே முடியல. உங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ரூமெல்லாம் இருட்டாகவே தான் இருக்குது. அந்த மூன் லைட் மட்டும் அது மட்டும் தான் ரூம்லேயே வருது, டிம்மாக தான் இருக்குது. இப்போ அப்படியே அந்த கதவு அப்படியே பொறுமையாக ஓப்பன் ஆகுது, தன்னாலே ஓப்பன் ஆகுது. நீங்கள் கதவு லாக்கு தான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கதவு ஓப்பன் ஆகிட்டே வருது. உங்களுக்கு அப்படியே உங்கள் ஹார்ட் பீட்டு ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ அப்படியே ஒரு சத்தம் அப்படின்னு கேட்குது. பார்த்தா கதவு கிட்ட யாருமே இல்லை. இப்போ அப்படியே பக்கத்தில் பார்த்தா உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அதாவது பக்கத்தில் ஒரு சேர் இழுத்து போட்டு வச்சு உட்காந்துட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே எழுந்து ஓட்டலான்னு பார்க்குறீங்க, அதே பொசிஷனில் தான் இருக்கிறீங்க. இப்போ அப்படியே தேவங்க உங்கள் கிட்ட வரான். என்ன வயன் கனவு நினச்சிட்ருக்கிறியாடி? இல்லை, நானே தாண்டி வந்துக்கிறேன் தனியா அப்படின்னு. இப்போ அப்படியே அவன் சேரில் பின்னாடி சாஞ்சு உங்களை அப்படி திமிராக பார்த்துட்ருக்குறான். இப்போ தான் நீங்கள் முறை தேவங்க இந்த இதுவில் பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி ரொம்ப க்ரீப்பியாக இருக்கிறான். அவனுக்கு ஹேரெல்லாம் கொஞ்சம் லாங்காக வளர்த்துருக்குது நார்மலாக விட. ஒரு மாதிரி அவன் பார்க்கவே ஸ்ட்ராங்காக இருக்கிறான். அவன்கிட்ட நெகட்டிவ் வைப்பு தான். எதுக்கு செல்லம் வருவேன் நான்? ஒன்னா பாக தாண்டி அப்படின்னு. இப்போ அப்படியே எழுந்து நிற்கிறான். இப்போ அப்படியே வயன் கிட்ட போயிட்டு வயனோட நெக்கை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அம்மாடி அப்படியே இருக்கடி நீ. இப்போ தாண்டி தெரியுது எல்லாரும் பின்னாடி நாய் மாரி நாக்க தொங்க போடண வரானுங்கன்னு. அவனுங்க வந்தாலும் எனக்கு தான் செல்லம் சொந்தம் அப்படின்னு. இப்போது அவன் அப்படியே உங்கள் ஃபேஸுக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக வர உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே இருக்கிறீங்க. சே, ஏன்டி நீ இவ்வளோ அழகாக இருக்கிற? கடவுளே, பாத்தியாடி, நீ தாண்டி என்னை இப்படி மாற்றி இருக்கிற அப்படின்னு உங்களை அப்படி பார்த்துட்ருக்குறான். உங்களுக்கு ஒன்றும் முடியலங்க, விட்டா உங்களுக்கு அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல். அப்படியே படுத்துட்ருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அவன் அப்படியே ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்குறான் உங்ககிட்ட. அவங்க அப்படியே அவங்க ஐ கான்டாக்ட் பிரேக்கே பண்ணல.
இப்போ அப்படியே ரொம்ப க்ளோஸாக ரொம்ப கிட்ட வர சொல்ல இப்போ டப்புன்னு டோர் இப்போ ஓப்பன் ஆகுது. யார் அதான் ஆரம்பரம். சுபா இவனுங்க வேற வந்துட்டானுங்க சிரிப்பு காட்ட அப்படின்னு இப்போ திருப்பியும் அந்த சேர்ல போயிட்டு உக்காந்துக்கிறான். எதுக்கு இங்க வந்த, வெளியே போ. ஐயோ கடவுளே அப்படின்னு இப்போ அவன் இப்போ உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறான் அவன் தலை மேல கையை வச்சுக்கிட்டு. இதோட நம்ம இந்த எபிசோட முடிச்சுப்போம். ரொம்ப பேக்ரவுண்டில் வேற இங்கே நாய்ங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. ஆனால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதான் இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சுப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். பாய், ஐ லவ் யூ ஆல்.